அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். அரசியலும் அறத்தியும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஏறத்தாழ ஒரு ஒரு 75% முடிஞ்சு போச்சு. ஏன்னா எந்த லெவலில் இது முடியும் அப்படின்ற மாதிரி இப்படியா அப்படியான்னு தாவி இருந்தது. இன்றைக்கி திமுக தலைமையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய கூட்டணின்னு சொல்லலாம். அவங்க பாருங்கள், அவங்க ஆளுங்கட்சியில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அவங்க மேலே இப்போ கூட சமீபத்தில் நிறைய அவங்களுக்கு இஷ்யூஸு நிறைய எப்போவுமே ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் ஆளும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக தான் மனநிலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருந்து கூட பாருங்கள், அவங்க அந்த கூட்டணியை சிதற விடாமல் காங்கிரஸுக்கு 10 இடம், விசிகே அவங்க விடுதலை சிறுத்தை கட்சிகள் அவங்க 3 இடங்கள் கம்மியாக நான் வாங்க மாட்டேன்னு சொன்னவங்க அவங்கள கூப்பிட்டு ஒழுங்குபடுத்தி அவங்க 2 சீட்டு, கம்யூனிஸ்ட் 2 சீட்டு, அந்த கம்யூனிஸ்ட் 2 சீட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாங்க. போதாக்குறைக்கு மக்கள் நீதி மையம்னு சொல்லி திரு கமலஹாசன் அவர்கள் பாவம், அவர் சினிமாவுக்கு அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவர் கூட்டணி போகலைன்னா அப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கார். அவர் என்ன பண்ணார், கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் நிற்கவே இல்லை, நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், நான் போய் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மாநிலங்களவைக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டார். அதாவது எப்படின்னா, அவ்வளோ பெரிய பலமான கட்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ளாட்சியிலையும் அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க, நகராட்சியிலையும் அவங்க தாங்கிறாங்க, பேரூராட்சியிலையும் அவங்க தான் அதிகமாகறாங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிஸும் அவங்க தான் அதிகமாகறாங்க, எம்எல்ஏஸும் அதிகமாக தாங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்க ஒரு சின்ன ஒரு இழப்பை கூட விரும்பலை. அவங்க நல்லா யோசித்து பார்க்கணும். இதில் நம்ம நல்லதோ கெட்டதோ, ஆனால் மு க ஸ்டாலின் அவர்களை நம்ம பாராட்டணும். ஏன்னா அவர் எதையுமே இழக்க தயாராக இல்லை. அவர் இது இப்போ மற்றவங்களாக இருந்தாங்கன்னா போன எலெக்ஷன்லாம் பாருங்கள், தேமுதிகவை பழனிசாமி இழக்கிறாரு, ஒரு கிருஷ்ணசாமி இழக்கிறாரு. அவருக்கெல்லாம் ஒரு மமதை இருந்தது. அதாவது என்னவோ 4 வருஷம் நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பண்ணிட்டோன்ற ஒரு மமதை இருந்தது. அந்த வழியெல்லாம் அவர் புரிஞ்சிக்கல. அதை பற்றி நான் நிறைய கூட பண்ணியிருக்கேன். ஆனால் பாருங்கள், மு க ஸ்டாலின் அது அவர் அரசியலுடைய ஒரு நோக்கி நகர்வுகளை நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அதை இழக்காமல், கொஞ்சம் கூட ஒரு துளி கூட இழக்காமல், அப்படியே மட்டும் இல்லாமல் இன்னும் கூட பலம் சேர்த்துக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலையினுடைய அவசர கணக்கு, அவருடைய பழனிசாமி அவருடைய பரிதாப கணக்கு, இந்த 2 கணக்குமே என்ன போச்சுன்னா இன்றைக்கி அரசியலில் அனாதைகளாக போகிறாங்க. அவங்க என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே அவங்க கூட்டிருந்தாங்க, தப்பே கிடையாது. இதில் யார் தவறு பண்ணாங்க? அண்ணாமலை தப்பு பண்ணார். தேவையில்லாமல் என்னமோ இப்போ நாம அவர் பின்னாலேயே தமிழகம் இருக்கிற மாதிரியும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அப்படியே பிஜேபி கையில் தூக்குற மாதிரியும். உடனே அவர் என்ன பண்ணார், இந்த கூட்டம் சேர்ந்த உடனே அவருக்கு கண்ணு மண்ணு தெரியல. உடனே என்ன பண்ணிட்டாரு, நான் பிஜேபி ஆட்சி இங்கே வரப்போகுது, பிஜேபி இங்கே ஆட்சி வரப்போகுதுன்னு அவர் சிஎம் ஆக்கிக்கிட்டு, அவர் சிஎம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதையும் விடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், முதல் அவர் தான் அதை ஆரம்பித்தார். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதிமுக சேர்ந்தவங்க பழனிசாமி என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே உட்பகையில் சசிகலா, திரு பன்னீர்செல்வம், திரு தினகரம் எல்லாம் வெளியிருக்கிறாங்க. இவர் அதெல்லாம் அந்த 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 இழப்பெல்லாம் யோசிக்கவே இல்லை. இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் என்னடா இவர் சிஎம் ஆகிறாரு, அப்போ நாங்களாம் சிஎம் இதுக்கு நாங்கள் கட்சி நடத்துகிறோன்னு சொல்லி தேவையில்லாமல் அந்த எண்ணத்தை வச்சு அது மட்டுமே காரணமாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்து பார்க்காம, இவ்வளோ மேடு தலைவர்களெல்லாம் பார்க்காம என்ன பண்ணார், உடனே சட்டுன்னு வெளியே வந்துட்டார். இவர் நினச்சார் எல்லோரும் வந்துடுவாங்க, நம்ம கூட்டணி மெகா கூட்டணி அமைக்க போகிறோன்னாரு. பார்த்தேன், பாவமாக இருக்குது. இன்னும் தேமுதிக கூட வரமா. நான் ஏற்கனவே ஒரு பதிவு சொன்னேன், தேமுதிகவோ பாமக வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அதிமுக ஆழம் வச்சுக்கிட்டே அவங்க பிஜேபிக்கு சேர பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே தான் வலிமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க வென்ற பிறகு மோடி தலைமையில் அவங்க பிஎம்மாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வந்தால் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு தன்னுடைய செயல்களெல்லாம் செயல்படுத்திக்கணும்னு நினைப்பாங்கன்னா சொன்னதை தவிர இது எதுக்கு வச்சுருக்காங்க அதிமுகவுன்னா, இங்கே அதிகமாக சீட்டு வாங்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க. ஏற்கனவே கூட பற்றி சொன்னேன். இதெல்லாம் ஒரு தொலைநோக்கு கணக்கே போகிறதில்ல. வள்ளுவர் தெய்வம் சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்லுவார், வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறுன்றார். நம்முடைய சூழ்ம்போது நம்ம துணையை நிறைய கொண்டுக்கணும். இல்லைன்னா அது கொண்டு துணைகளே இல்லாமல், துணை உடைய ஒரு ஆதரவு இல்லாமல் நீங்கள் போய் நின்னீங்க வச்சுங்க போரில், அது என்ன ஆகும், பகைவனுக்கு பாத்தி கட்டி நான் இங்கே இருக்குதுப்பா வழி, வா இங்கே இருக்குதுப்பா வழின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி பழனிசாமியும் அண்ணாமலையும் பண்ணிட்டாங்க. அண்ணாமலையை நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்க சரி பரவாயில்ல, இங்கே ஊழல் கட்சி ஊழல் கட்சி தான். இப்போ தெலுங்கு தேசம் ஊழல் கட்சி இல்லையா ஆந்திராவில், அவங்க கூட ஏன் இப்படி பிஜேபி கூட்டு வைக்கிறீங்க? நீங்கள் மக்கள் எங்கே ஊழல், இப்போ நிதிஷ்குமார் அப்படி ஒரு பச்சோந்தி மாதிரி இருந்தார், அது கூட நீங்கள் ஏன் கூட்டு வைக்கிறீங்க? அப்போ என்ன காரணம்? எங்கெல்லாம் பலவீனம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அந்த பலத்தை சேர்த்துக்கணும். இதுதான் அரசியல் சூட்சுமம். நீங்கள் உலக அரசியல் ஈஸியாக முடிவு பண்ணிடலாம், ஆனால் தமிழ்நாடு அரசியல் முடிவு பண்ணவே முடியாது. இது ஒரு மாறுபட்ட அரசியல் தமிழ்நாட்டு அரசியல். இங்கே மூளையை விட இதயம் தான் ஜெயிக்க முடியும். இங்கே என்ன பண்ணுறோம், இதயம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று சேரணும், நீங்கள் சேர மாட்டேங்கிறீங்க. திரு எம்ஜிஆர் அவருடைய அரசியல் பின்புலமே என்னென்னா, அந்த ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் தான். உயர்ந்த மக்கள்கிட்ட படித்தவங்க கிட்ட கூட அவங்கள பெருசாக இருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஒரு எளிமையான மக்கள் தான் ரொம்ப விரும்பினாங்க.
இன்றைக்கி அண்ணாமலை இழக்க வேண்டியது அவசியம் எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் அவர் நினைக்கிறார் கெஜ்ரிவால் மாதிரி இங்கே வந்துடலாம், தமிழ்நாடு வேறு டெல்லி வேறு, அதை புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை. ஏன்னா அண்ணாமலை அவர் பேசுகிறதுல எல்லாமே ஒரு புள்ளிவரத்தோடவும் ஒரு போராட்ட குணமும் இருக்குது. இருந்தும் என்னென்னா அவர் ஒரு அடிப்படையை நினைக்க மாட்டேங்கிறாரு. இன்றைக்கி பழனிசாமியும் அண்ணாமலை நிற்கும் போது அண்ணாமலை இழக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. அவருக்கு இதுவே பெருசு, இன்றைக்கி இருக்கிற அவர் பதவியே பெருசு. ஆனால் பழனிசாமியெல்லாம் அப்படி கிடையாது. இவ்வளோ கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உதப்பட்டு அடிபட்டு அந்த கட்சியை உருவாக்கினது திரு எம்ஜிஆர் அவர்கள் நினச்சி பார்க்கவே இல்லை பழனிசாமியில். என்ன காரணம்னா தொலைநோக்கே உங்ககிட்ட கிடையாது. என்ன பண்ணணும், அப்போ என்ன பண்ணியிருக்கணும், இவங்கெல்லாம் இப்போ இழந்தவங்களெல்லாம் திருப்பி சேர்க்குற ஒரு திமுக மாதிரி உங்ககிட்ட உங்கள் கட்சியிலே போனவங்களாம் நீங்கள் ஏன் சேர்க்க முடியல? ஏன் அதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கூடாதா? ஏன் அதை விட்டுருங்க. நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிறவங்க ஏற்கனவே இருந்தாங்களே கூட்டணியில், அவங்களே உங்ககிட்ட வரமாட்டாங்களே, ஏன் இது வரைக்கும் உங்களால் பண்ண முடியல? ஏன்னா உங்கள்கிட்ட சக்தி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவங்ககிட்ட. அப்போ என்ன பண்ணணும், சக்தியை சேர்த்துக்கணும். அதனால தான் இடநெறிதில் சொல்லுவார் ஐயா, சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருவடையான் ஊக்கம் அழிந்து விடும்னுவார். இது இடநெறிதில் சொல்லுவாங்க. இடநெறிதல்னா நிலத்தை தான் சொன்னார் அவர். ஆனால் நிலம் மட்டுமே முக்கியம் இல்லை, எந்த இடத்த போய் சேர்றங்கிறது ரொம்ப முக்கியம். சிறுபடையான் செல்லிடம் சேரின், ஒரு சிறுவருடைய படை வச்சுங்கிறவங்க கூட ஒரு வலிமையான இதை உருவாக்கிட்டா எதிரிக்கு பயம் வந்துடும். ஆனால் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி அவங்க எல்லாம் அப்படியே சேர்ந்து கரெக்டாக 21 சீட்டு தனியாகவே நிற்கிறாங்க திமுக. அதே மாதிரி 10 சீட்டு காங்கிரஸ் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, இங்கே வந்துடுவாங்களா அங்கே வந்துடுவாங்க, கணக்கெல்லாம் போய்த்து போச்சு. அப்போ என்னென்னா இவ்வளோ இஷ்யூ இருந்து இவ்வளோ இப்போ போன வாரம் கூட ஒரு போதை பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அது கூட பெரிய இழுக்கு தான் இருக்குது. இங்கே மின்சாரம் அதிகமாக போச்சு, மின்சாரோடைய கட்டணம் அதிகமாக போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு வரி சொத்து வரியெல்லாம் அதிகமாக ஏற்றிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க, கொள்ளடிக்கிறாங்க. திருப்பி பார்த்தா அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குங்க. ஆனால் எல்லாமே அங்கே தான் போய் சேர்றாங்க. இப்போ என்ன அர்த்தம், நீங்கள் அவ்வளோ பலவீனமாக இருக்கிறீங்க, உங்களால் எழுச்சி கொடுக்க முடியாதுன்னு உங்கள் 2 பேருமே நீங்கள் கடை போகிறீங்க. இது என்ன பிரச்சனைன்னா, திரு அண்ணாமலை அவசரமாக போட்ட கணக்கு தப்பு. ஏன்னா அவர் எடுத்த உடனே வந்துடுறேன்னு நினைக்கிறார். முடியவே முடியாது. இங்கே பிஜேபி மேலே இங்கே பிஜேபிக்கு பார்த்து ஒரு ஆதரவாக ஒரு கருத்து சொன்னால் கூட உடனே 10 கமெண்ட்ஸ் வருது நமக்கு. இப்போ என்ன காரணம்னா ஒரு துவேஷம் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த துவேஷத்தெல்லாம் நீங்கள் முதல்ல எடுத்துடணும். அதை எடுத்துட்டு அதே மாதிரி பழனிசாமி நீங்கள் யோசிக்கணும். பழனிசாமி நீங்கள் என்ன உங்களுடைய கட்சியுடைய லெவல் என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலே கூட்டணி கணக்கு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1996 ஜெயலலிதா 91-95 பண்ண அநியாயத்துக்கு அந்த அக்கிரமத்துக்கு 96 தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அது வீழ்ச்சிக்கிச்சு 2001 எல்லாத்தையும் கூட்டு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் பாமக இவங்க காங்கிரஸ் எல்லாரும் கூட்டு வச்ச உடனே நாம் நல்லா ஆட்சி பண்ணுறேன்னு கூட்டு எடுத்தாங்க. 2006 தோத்தாங்க. 2011 விஜயகாந்த் அவர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, அந்த 8-10% ஓட்டை வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. 2016 மட்டும் திரு விஜயகாந்த் 3வது அணியாக பண்ணலைன்னா மதிமுக விடுதலை சிறுத்தைகள்லாம் போய் சேராமல் 3வது அணியாக போகலாம், ஜெயலலிதா தோற்றுருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் திமுக போயிருந்தால் திமுக ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க, ஜெயலலிதா தோற்றுருப்பாங்க. அப்போ கூட்டணி கட்சி எவ்வளோ பலமானதுன்றதை இந்த தமிழ்நாட்டை திருப்பி சொல்லுது. ஆனால் இங்கே பரிதாப பழனிசாமியும் அவசர கணக்கு அண்ணாமலை என்ன பண்ணுறாங்க, திருப்பி அவர் அண்ணாமலை நினச்சிங்கிறாரு. அப்படியே இது விட்டுட்டா நமக்கு இதான் முக்கியம். இதான் உங்களுக்கு உங்களுடைய தலைவர் பிரதம மந்திரி அவரது முக்கியம் இல்லை, உங்களுக்கு ஒரு இடம் வரலாம் கூட முக்கியம் இல்லை, நீங்கள் சிஎம்னு நினைக்கிறீங்க. கணக்கே வைக்காதீங்க, முடியவே முடியாது உங்களால். பாதி கிணறு தாண்டன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் படு பாதாளத்தை தான் வேணும். நீங்கள் முழு கிணறு நம்ம தாண்ட நினைக்கிறோமே தவிர நம்ம பாதி கிணறு தாண்டினா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் படு பாதாளத்தை 2 பேருமே விழ போகிறீங்க. ஏன்னா இந்த தமிழ்நாடு அரசியலில் இப்போ 1000 பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு ஆளும் கட்சி ஏகப்பட்ட அவங்க மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்னா அவங்களுக்கு சரியான ஒரு ஆப்போசிஷன் நீங்கள் கொடுக்கணும். அது உங்கள் 2 பேர் கையில் தான் இப்போ இருக்குது. திரு அண்ணாமலை ஆகட்டும் திரு பழனிசாமி ஆகட்டும், நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், இது இன்னும் கூட உங்களுக்கு காலம் இருக்குது. இந்த காலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி நீங்கள் உங்கள் கூட்டணி படத்தை நீங்கள் சேர்க்கலைன்னா நிச்சயமாக இது ஒரு அழிவுக்கு தான் நீங்கள் வழிவகுக்கும், உங்களுடைய பேரழிவுக்கு. அது மட்டும் இல்லை, முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ ஒரு வேட்பாளராக ஒரு எம்பியாக வரணும்னா பல கோடி, அதுவும் 100 கோடி ரூபாய் கிட்ட சொல்கிறாங்க. 100 கோடி ரூபாய் நீங்கள் வச்சுருந்தா தான் ஒரு எம்பியாகவே வர முடியும். ஒருத்தன் ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த 100 கோடி அவன் இழக்கணும்னு சொன்னால் அது எவ்வளோ தூரம் மோசமாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி நிலைமை இருந்ததுன்னா நிறைய பேர் நிற்கிறதுக்கே வரமாட்டாங்க. அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதனால் இங்கே 2 பேருமே சேர்ந்து அதனால தான் சொல்லுவார் ஐயா, நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல் அப்படின்னுவார் ஐயா. வினை செயல் வகையில் சொல்லுவார் ஐயா. என்ன அர்த்தம்னா, நட்டாரை நீங்கள் நல்லவங்களை நல்லவங்களுக்கு நல்லது செய்கிறத விட பகைவர்களை சீக்கிரம் சேர்த்துக்கிடான்றாங்க. அதோடைய வெற்றியினுடைய பெரிய அம்சம் அது அப்படின்னுவார். என்ன காரணம்னா, நீங்கள் நிறைய கூட்டணி பலத்தை சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பரிதாபமாக நிற்கிறாரு பழனிசாமி, அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. எல்லாருமே இப்போ அப்படியே வெளியே பார்க்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அண்ணாமலை அதிர்ச்சியில் நிற்கிறாரு. ஏன்னா கமலஹாசனே அங்கே போய் எனக்கு கொஞ்சம் மாநிலங்களவை சீட் கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு, கொள்கை ரீதியாக கொள்கை பலமான கட்சி அப்படின்னு. எங்கே கொள்கை
கொள்கை உங்களுக்கு? நிதிஷ்குமார் கூட மறுபடியும் அங்கே பண்ணுறீங்க, மகாராஷ்டிரா என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், இங்கே தெலுங்கு தேசத்தை கூட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணிட்டுக்கிறீங்கன்னு தெரியும். எல்லா பக்கத்துலலாம் அங்கெல்லாம் இருக்கும்போது இங்கே கொள்கை வச்சு என்ன கொள்கை இருக்குது உங்களுக்கு? கொள்கைன்றது என்ன? நீங்கள் ஒரு விடாப்பிடியாக இருந்து நான் தோத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்படி வேணும்னு எனக்கு தான் கொள்கை. மற்ற மாநிலங்களெல்லாம் வந்து நீங்கள் லாப கூட பார்த்துக்கிட்டு இங்கே நீங்கள் கொள்கைன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் அவசரப்படுறார், ரொம்ப அதிவேகமாக அவசரப்படுறார். நடக்கவே நடக்காது. ஞாபகம் வச்சுக்க, தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ சுலமாக நீங்கள் அவங்க மேலே இருக்கிற முதல்ல பிஜேபி மேலே கரையை முதல்ல நீங்கள் வெளியே கொண்டு வரணும், அந்த கரையை நீக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பொதுவான ஒரு நடுநிலையோட தான் நான் விமர்சிக்கிறேனே தவிர இது எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு சரியான ஆப்போசிஷன் இருந்தால் தான் ஒரு ஆளும் கட்சி கூட ஒரு செயல்பாடு நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் பதிவிடுறேன். இந்த அரசியலும் அறத்தையும் இல்லை, அறத்தை முதலாக வச்சு நீங்கள் அறம்ன்றது என்னன்னு முதல்ல பார்த்துக்கிட்டு செயல்படுங்கன்னு 2 பேரும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.